ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே ஒரு பக்கம் எப்படியோ நம்மளோட கனவு வீடை வாங்க போகிறோம், அதனால சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து ரோகிணியும் மனோஜும் அர்ச்சனை பண்ணிட்டு வெளியே வரும்போது அங்கே வழியிலேயே மீனாவையும் அவங்களோட அம்மாவையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமாவும் கெத்தாவும் வீடு வாங்க போகிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பி வர உடனே இதை கேட்டுட்டு மீனாவுமே அவங்களுக்காக எப்பவும் போலயே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஆனா பக்கத்துல நின்றுட்டு இருக்க மீனாவோட அம்மாவும் இந்த மாதிரி ரோகிணியும் மனோஜும் அங்கிருந்து கிளம்பி போகும்போது அப்ப கரெக்டா இந்த மாதிரி பூசாரி கருவறைக்கு தண்ணி குடம் எடுத்துட்டு போறதையும் அப்ப கரெக்டா தெரியாம ரோகிணியும் அந்த தண்ணி குடத்தை தட்டி விடுற மாதிரியும் பார்த்த உடனேயே இது ஏதோ அபசகுணம் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம அவங்க எடுக்க போற முடிவுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல கூட வில்லங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல இருக்கிறத தெரிவிக்க உடனே இதை கேட்டுட்டு அம்மா சொன்னா கரெக்டா தானே இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க மனசு கேட்காம இந்த விஷயத்த சொல்றதுக்காக ரோகிணியை பார்க்க போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே ரோகிணி மனோஜ் கிட்ட அட்வான்ஸ் பணத்தை கையில கொடுத்து இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுன்னு சொல்ல உடனே மனோஜுமே அட்வான்ஸ் பணத்தை நீட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அப்போ கரெக்டா அவங்க வாங்க போற நேரம் மீனா அங்க போயிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனது மட்டும் இல்லாம ரோகிணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே இந்த மாதிரி பதட்டத்தோட வந்த மீனா கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்ட ரோகிணி கிட்ட மீனாவும் இந்த மாதிரி கோவில்ல நடந்த விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மாவுக்கு மனசுல பட்ட விஷயத்தையுமே சொல்றாங்க. அதனால நீங்க இந்த வீடு வாங்குறத கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது, அதனாலதான் கோவில்ல அந்த மாதிரி ஒரு அபசகுணம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு மனோஜ் செம கோவத்தோட உன்னோட மூட நம்பிக்கைக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாதா, நாங்க வீடு வாங்க போறதுக்கோ தண்ணி கூட கீழே சிந்தினதுக்கோ என்ன சம்மந்தம், போ ஒழுங்கா உன்னோட வேலையை பார்த்துட்டு போ, நாங்க டைம் ஆகுது நல்ல நேரத்துக்குள்ள இந்த வீட்டை நாங்க வாங்கி ஆக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல அதே மாதிரி பக்கத்துல இருந்த ரோகிணியும் ஏன் மீனா இப்படி பண்றீங்க, ஒரு வேளை முத்துக்கு நாங்க சொந்த வீடு வாங்கி செட்டில் ஆகிறது பிடிக்காததுனால உங்களை இந்த மாதிரி பண்ண சொன்னாங்களா அப்படின்னு கேட்க உடனே இதை கேட்டுட்டு பதறி போன மீனாவோ ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சொல்ல போனா முத்து இந்த விஷயத்த கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷம் தான் படுவாங்க, அது மட்டும் இல்லாம நான் ஏதோ உங்களுக்கு நல்லது பண்றதா தான் இப்படி உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே ரோகிணியும் கோவத்தோட இந்த நல்லதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, நாங்க எங்களோட நல்லது எது கெட்டது எதுன்றத நிர்ணயிப்போம் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் சரிங்க உங்களோட இஷ்டம்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னு அங்கிருந்து கிளம்ப போக ஆனா மனோஜோ நில்லு நாங்க வீடு வாங்கி சந்தோஷமா இருக்கத பாத்துருப்போம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கோவமா பேச ஆனா மீனாவோ நீங்க சந்தோஷமா இருங்கங்க எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் இந்த மாதிரி அட்வான்ஸ் பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம மொத்த பணத்தையுமே செட்டில் பண்ணி வீடு வாங்குறதுக்கான எல்லா பத்திரத்திலையுமே சைன் பண்ணி அந்த வீட்டு பத்திரத்தையும் வாங்குறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்க ரோகிணியோ இந்த மாதிரி மீனா கடைசி நிமிஷத்துல வந்து சொன்னதையே யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் குழப்பத்தோட நின்றுட்டு இருக்கா. ஆனா மனோஜ் அவங்கள சமாதானப்படுத்தி எல்லா காரியத்தையுமே முடிச்சது மட்டும் இல்லாம அவங்க உடனடியா பத்திர ஆபீஸ்க்குமே போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட பேர்ல இந்த வீட்டு பத்திரத்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ண உடனே அவங்களுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க கிட்ட ரொம்பவே கோவத்தோட ஆமாண்டா உன்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க, லீகலாவே இப்போ ஃபோர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, அது மட்டும் இல்லாம வேற யாரோட வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டு வேற யாரோட பேர்ல இருந்து உங்களோட பேரை மாத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஷாக்கான ரோகிணியும் மனோஜும் என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க பத்திரத்துல சைன் வாங்கியிருக்கோமே அவங்க தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அந்த பத்திர ஆபீஸ்ல இருக்கவங்களும் இங்க பாருங்க எங்களோட ரெக்கார்ட் படி இந்த வீட்டுக்கு சொந்த ஓனர் இவங்க தான் சொல்லிட்டு அவங்களோட பேரை காட்டாத மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ல அந்த பேரு இதுக்கு மேட்ச் ஆகல, அது மட்டும் இல்லாம இது ஒரு போலி பத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன ரோகிணியும் அப்பனா நாங்க கொடுத்த 30 லட்சம் அப்படின்னு கேட்க உடனே இதை கேட்டுட்டு அந்த பத்திர ஆபீஸ்ல இருக்கவங்களும் முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க ஆக வேண்டியதை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இங்க இந்த மாதிரி ஒரு போலியான பத்திரத்தை எடுத்துட்டு வந்துடாதீங்க, அப்புறம் நாங்க உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து அனுப்பிவிட உடனே இந்த மாதிரி அவங்க சொன்னதை கேட்டுட்டு பதறி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ரோகிணியும் மனோஜும் நடந்த விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம 30 லட்சத்தை தாங்கிட்டு இருந்து ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்கன்ற விஷயத்தையுமே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் போலீஸ்காரங்க ரோகிணியையும் மனோஜையும் திட்டுறாங்க, அது மட்டும் இல்லாம உங்களை பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரியுது, பத்திரத்தெல்லாம் பார்த்து நீங்க சைன் போட மாட்டீங்களா, அது மட்டும் இல்லாம விலங்கு இருக்கான்னு பார்த்து தானே ஒரு இடத்தையும் ஒரு வீட்டையும் வாங்கணும், ஆனா நீங்க அது எதையுமே பண்ணாம வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம சரி நடந்தது எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்க ஆக வேண்டியதை பாக்குறோம்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரோகிணியும் ரொம்பவே வருத்தத்தோட சார் எப்படியாவது அந்த ஆளுங்களை கண்டுபிடிச்சிருங்க, அவங்க கிட்டதான் எங்களோட மொத்த பணமும் இருக்கு, அது மட்டும் இல்லாம 10 லட்ச ரூபாய் தான் எங்களோட சேவிங்ஸ் பணம், 20 லட்சம் நாங்க கடன் வாங்கி கொடுத்துருக்கோம், அதுவும் நாங்க அந்த பணத்தை சேர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு வருத்தத்தோட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அந்த போலீஸ்காரங்களும் சரிமா நாங்க ஆக வேண்டியதை பாக்குறோம், நீங்க கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க, கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் நாங்க ட்ரை பண்ணி பாக்குறோம், ஏன்னா இந்த மாதிரி கேஸ் எங்க கிட்ட நிறையவே இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்நேரத்துக்கு அந்த ஆளுங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு கேட்க உடனே வருத்தத்தோட மனோஜும்
ஆமா சார்ன்னு சொல்ல உடனே போலீஸ்காரங்களும் அப்பனா இவங்க பழக்கப்பட்ட கும்பலா தான் இருப்பாங்க. இவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் நாங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம். நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கருந்து அனுப்பி வைக்க, உடனே ரோகிணியும் மனோஜ் கிட்ட நம்ம பேசாம மீனா சொன்னப்பவே யோசிச்சு பார்த்திருந்திருக்கணும். இப்போ இப்படி வந்து ஒரு சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட பேசிட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா மீனா பூ எடுத்துட்டு அந்த பக்கமா போகும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரோகிணியும் மனோஜும் வரத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக போக, ஆனா நடந்தது எல்லாத்துக்குமே ஒரு வகையில இவ தான் காரணமாயிட்டா. இவ வந்து சொன்னனால தான் நமக்கு ரொம்பவே அபசகுணம் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பணத்த இழந்து நிக்கிறோம்னு சொல்லிட்டு, மனோஜ் ரொம்பவே முட்டாள்தனமா மீனா மேல கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க.